என்ன ஒண்ணுமே சாப்பிடாம வெறும்னே உட்காந்துருக்கல காலையில இருந்து வந்து ஒரு வாய் சாப்பிடுங்க. போதும், இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே என்னால ஜீர்ணிக்க முடியல. எனக்கு சாப்பாடு என்ன வேண்டி கிடக்கு? போய் சாப்பிட்டு குழந்தைகளை சாப்பிட வை. உங்களுக்கே சாப்பாடு வேண்டாம். இந்த ஆத்துல வேற யாருக்கு வேண்டி கிடக்கு சாப்பாடு? வேண்டாம், எதுவுமே வேண்டாம், எல்லாருமே பட்டி கிடக்கும். அவன் வந்திருக்கானா? என்னப்பா என்னைக்குமே இல்லாம இன்னைக்கு சும்மா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கியே? ஆபீஸ்ல ஏதாவது விசேஷமா? எதுவா இருந்தா என்ன, சாப்பிட்டு வந்து பேசிக்கலாம். முதல்ல போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. என்னப்பா உள்ள வரவும் மாட்டேங்கிற, வாய் திறந்து எதுவும் பேசவும் மாட்டேங்கிற? வாட்ஸ் ராங்? எனி ப்ராப்ளம்? புரியறது, எனக்கு நன்னா புரியறது. சோ உன்கிட்ட ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. பெத்த தகப்பன்கிட்ட எப்படி சொல்றது? நீ தயங்குற. ஒண்ணு செய்வோம், பெத்த கடனுக்காக உன்னுடைய ப்ராப்ளத்தை நான் ஸ்டார்ட் பண்றேன், நீ முடிச்சுடு. இன்னைக்கு நீ கல்யாணம் பண்ணின ப்ராப்ளத்தை பத்தி பேச போறோம். என்னப்பா எனக்கு பதிலா நீ ஷாக் ஆகிறாய்? ஆபீஸ்ல வேலை பார்த்த ஆரோக்கியமேரிங்கிற கிறிஸ்தவ பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிண்டாய். இன்னைக்கு காலையிலே சாந்தம் சர்ச்சில் உன்னுடைய கல்யாணம் நடந்தது. அந்த பொண்ணுக்காக உன் மனசை மாத்திண்ட நீ மதத்தையும் மாத்தினுட்டாய். ஏப்பா கண்ணா, பவுன் 100 ரூபாய் விற்கிறச்ச 1000 ரூபாய் செலவு பண்ணி உனக்கு பூநூல் போட்டேன். அந்த புனிதமான பூநூலை ஒரே செகண்ட்ல கழட்டி எரிஞ்சுட்டியாமே. அது போட்டும், நீ குழந்தையா இருக்கச்சே ராஜா மாதிரி இருப்பேன். நானே பிரியப்பட்டு உனக்கு ராஜாராமன் பேரு வச்சேன். அந்த பேரை தூக்கி எறிஞ்சிட்டு இப்போ உன் பேரை ஜோசப் ராஜான்னு மாத்தி வச்சுட்டியாமே. குட் நேம், வெரி குட் நேம். எனக்கு ஒரு சந்தேகம், பேரை மட்டும்தான் மாத்தினுட்டியா இல்ல உன்னுடைய இன்சூரையும் மாத்தினுட்டியா? அது மட்டும் முடியாது. ஒருவேளை சட்டத்துல அதுக்கும் வழி இருக்கோ என்னவோ, உனக்கு என்ன தெரியும்? இதான் பெரிய பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆச்சே. நான் ஆஃப்டர் ஆல் எஸ்எல்சி தானே. கேள்விப்பட்டேன், ரெவரண்ட் ஃபாதர் ஞானராஜ் தான் நோக்கு ஞானஸ்நானம் பண்ணி வச்சாராம். ரெவரண்ட் ஃபாதர் அடக்கர் ராஜ் தான் நோக்கு கல்யாணம் பண்ணி வச்சாராம். மெட்ராஸ்ல உள்ள எல்லா ஃபாதர்ஸும் கல்யாணத்துக்கு வந்திருந்தாலாம். ஆனா உன் சொந்த ஃபாதரை நீ மறுத்துட்டீங்க. நீ இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்க போற விஷயம் பெத்தவாட்ட கூட சொல்ல முடியாத அளவுக்கு போயிடுதாப்பா. அந்த அளவுக்கு நாங்க என்ன பாவம் பண்ணோம், என்ன பாவம் பண்ணோம். ஏன்னா சின்னமண்ணி என்ன மாத்துக்கு அழைச்சிட்டு வரலையா? மஞ்சு, நம்ம சம்பிரதாயம் எப்படி? இன்னைக்கு நாள் நன்னாலம்மா. என்னப்பா நாள் நன்னா இல்லையா? ரொம்ப சந்தோஷம்ப்பா, ரொம்ப சந்தோஷம். நம்ம சம்பிரதாயம்லாம் இன்னொன்னு ஞாபகம் இருக்கா? சந்தோஷம். அப்பா நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? வேண்டாம்ப்பா. மேரியை எப்படி நான் கல்யாணம் பண்ணிட்டு கேட்க போறேன்? அதை நானே சொல்லிடுறேன். அவ என் கூட ஆபீஸ்ல வேலை செய்யற பொண்ணு. ஆனா நான் அவளுக்கு பல உதவிகள்லாம் செஞ்சிருக்கேன். அதை வச்சு ஆபீஸ்ல எனக்கு அவளுக்கு தொடர்பு இருக்கிறதா பல வதந்திகளை ஏற்படுத்திட்டா. அதனால அவளுக்கு நடக்கிற கல்யாணம் இன்னும் போயிட்டு நானே அவளை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாயிட்டேன். பேஷ் பேஷ், நிர்பந்தம் பண்ணிவிட்டேன். ஓகே, உங்க எக்ஸ்கியூஸ் நான் ஒத்துக்கிறேன்.
அடி வாடி வாடி. யாரா இவ? என் தங்க. இவளுக்கு கல்யாணம் ஆயிடுதா? இல்ல. எங்கேயோ போய் யாரையோ ஒருத்திய கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறியே, முதல்ல இவளுக்கு பண்ணிட்டு தானடா நீ பண்ணிருக்கணும். நாளைக்கு யாராவது ஒருத்தன் இவளை பொண்ணு பார்க்க வந்தான்னா நீ சொன்ன எக்ஸ்கியூஸா நான் சொன்னா ஒத்துக்குவானாடா? இவளை யாரா கல்யாணம் பண்ணிக்குவா? இவ கழுத்துல மாங்கலி ஏறுமாடா? இந்த சரக்கு வேலை போகுமாடா? சொல்லுக்கோ ராஜாராமா. ஐம் சாரி மிஸ்டர் ஜோசப் ராஜா, சொல்லுக்கோ. எனக்கு ஒரு பதில சொல்லுக்கோ. அப்பா என்ன மன்னிச்சிருங்க. நோ, இட்ஸ் டூ லேட். இட்ஸ் டூ லேட். இனிமே இந்த பிதாவால உன்னை மன்னிக்க முடியாது. அந்த பரமண்டலத்தை இருக்கு பரமபிதாத்தா உன்னை மன்னிக்கணும். போடா. என்ன லேடி சௌக்கியமா? என்னங்க கிண்டலா? நீங்க தானே லேடி கிருஷ்ணய்யர். என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் திருச்சியோட காவேரி அப்படியே மூஞ்சில ஓடுறதே. ஓ, நன்னா ஓடுறதா? நீங்க யாரு? கல்யாணராமனோட மூத்த சம்பந்தி. அவர் தான் உங்களை ரிசீவ் பண்ண சொல்லி நான் ஸ்டேஷனுக்கு அமிச்சார். அதுக்கே உள்ள வராம வாசல்ல நிக்கிறேன். உள்ள வந்தா பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கணுமே, எதுக்கு வெஸ்ட்னு விட்டேன். ஓஹோ. பை தி பை, he is my son number 1 மோகனசுந்தரம். he is son number 2 சுப்ரமணி. என்ன வெச்ச கண்ண வாங்காம பாக்குறேன்? என்ன மாதிரி இல்லேன்னு பாக்குறேனா? அவன் நான் மிலிட்டரியில இருந்தப்போ பிறந்த பையன். குல்லுக்கெல்லாம் கன் பாயிண்ட்ல நிக்கிறதா? நிக்கல நிக்கிறது. நான் திருக்கோடியில டாக்ஸி நிக்க வச்சிருக்கேன். வாங்க பேசிட்டே போலாம். ஆமா, இந்த ஊர்ல கை தட்டினா டாக்ஸி வராதோ? கை தட்டினா வேற ஏதாவது வரும். வேற ஏதாவது வருமா? மக்களா. அடே, பொண்ண நன்னா பாத்துக்கோ. ஆத்துக்கு வந்து அது இதுன்னு சொல்லப்படாது. குடிச்சிருக்கா? பொண்ண அழிச்சுட்டு போங்கப்பா. என்னடா போய் தொலை. என்னது? ஒண்ணு இல்ல, வீட்டு வாசல்ல போகன் விழா மரம் வச்சிருக்கோம்னா நாய்க்கு மயில்கல் மாதிரி இவனுக்கு மரம் பார்த்துட்டான் போயிட்டான். நீங்க என்னைக்கு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்களோ அன்னைக்கு நிச்சயதார்த்தம் வச்சுக்க வேண்டியதான். இதுவே நிச்சயதார்த்தம் வச்சிருச்சு. இனிமே கல்யாணத்துக்கு நாள் குறிக்க வேண்டியதானே. ரொம்ப சந்தோஷம். லேடிவாள், நீங்க நம்ம மாத்துக்கு சம்பந்தியா வர போறேன். உங்ககிட்ட நான் எந்த விஷயத்தையும் மறைக்க பிளாது. நம்ம மாத்து பசங்க இருக்கானோ பேர் வெளியே போய் எட்டு எது எட்டு நான் தைய துப்பித்து வாங்கும். இது வந்துட்டே. நீங்க வாங்க என்னோட. அத்திம்பேர், இப்ப அவகிட்ட என்ன சொல்ல போனேன்? இல்ல பாப்பா, இந்த பசங்க கண்ணாபனா நடந்துட்டாளே அந்த விஷயம், அந்த பசங்கடா நம்ம ஆத்த விட்டு போன விஷயம், இதெல்லாம் அவகிட்ட சொல்ல வேண்டாம். ஆரியத்தையே கெடுத்துட்டல. இதெல்லாம் அவளுக்கு எதுக்கு தெரியணும்? நல்லது சொல்ல மாதிரி கெட்டதையும் சொல்லிடுமோ இல்லையோ? அத்திம்பேர், 1000 பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணம் பண்ணலாம். நாம ஒரு உண்மை தானே மறைக்க போறோம். இந்த பாருங்க, ஒரு தடவை ஒரு வரன் தட்டி போயிடுச்சுன்னா அப்புறம் வாழ்நாள் ஃபுல்லா தட்டிட்டு போயிட்டே இருக்கும். அந்த நிலைமை நம்ம மாத்து குழந்தைக்கு வரப்படாது. அப்ப சொல்ல பிராதுன்னு பிராதுன்னா பிராதுதான். சமயம் வரும்போது பக்குவமா அத அவகிட்ட நான் எடுத்து சொல்றேன். அது என்னுடைய பொறுப்பு. அது வரைக்கும் நீங்க வாயை திறக்கப்படாது, மூச்சு விடப்படாது. Now my mouth is clear. ஆமா, என்னமோ சொல்ல வந்தேனே. அது ஒண்ணும் இல்ல. வர ஜூன் மாசம் 7ஆம் தேதி அமக்கலமான முகூர்த்த நாளா இருக்கு. எங்க வீட்டு பசங்களுக்கும் நீங்க தோத்துப்படும் தான் சொல்ல வந்தார். உங்க வசதி எப்படி? வசதி எல்லாம் பொண்ணாத்துக்காரர் தான் பார்க்கணும். நான் மாப்பிள்ளாத்துக்காரன் தானே. ஜூன் மாசம் 7ஆம் தேதி கல்யாணம் முடிஞ்சது போங்க. ஆமா, சாயந்தரம் ரிசப்ஷனுக்கு செம்மங்குடியா லால்குடியா? புன்னக்குடி. அப்படி எழுத்துள்ளான்றா? ஜபாச்சுள்ளா போங்க, ஜபாச்சுள்ளா. அத்திமேர், 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 அத்திமேர். யாரு சேர நடு குடத்துல போட்டாங்க? அத்திமேர், 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 அத்திமேர். உங்களை நான் எங்க எல்லாம் தேடுறது? எனக்கு எப்படி சொல்றதுன்னே புரியல அத்திமேர். என்னடா இது? என்னைக்குமே இல்லாம இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா வந்துட்டு இருக்க. சந்தோஷம் தான் அத்திமேர், நேக்கு சந்தோஷம் தான். 15 வருஷமா என் பிராணனை வாங்கிட்டு இருந்த கேஸ் இன்னைக்கு எனக்கு ஃபேவரபிளா ஜட்ஜ்மெண்ட் ஆயிடுது. முதல்ல இன்ஸ்டால்மெண்டா ₹1,00,000 கேஸ்ல 40,000 நாளைக்கு நான் கை நீட்டி வாங்க போறேன். சீட். ஐ அம் வெரி கிளாட். அத்திம்பேர், என் சந்தோஷத்துக்கு உண்மையான காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? 15 வருஷம் கஷ்டப்பட்டு போராடி இந்த பணத்தை நான் வாங்க போறேன். அதுல எனக்கு சந்தோஷம் இல்ல அத்திம்பேர். ஆனா நீங்க மஞ்சு கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணிட்டு செலவுக்கு பணம் இல்லாம திண்டாடிட்டு இருக்கீங்க பாருங்க. இப்போ இந்த பணம் வருது பாருங்க, அதுலதான் எனக்கு உண்மையான சந்தோஷமே. என்னடா வளர்ற? வளரல அத்திம்பேர். அந்த 40,000 பணத்தை அப்படியே கொண்டு வந்து மஞ்சு கல்யாணத்துக்காக உங்ககிட்ட நான் கொடுத்துட போறேன். என்னடா பைத்தியக்காரத்தனமா பேசுறாய்? பணத்துக்கு நீ எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியாது. என் பொண்ணோட கல்யாணம் ஏன் கவலைடா? அத்திம்பேர், இந்த பார்,
நீ பணம் கொடுக்க வேண்டாம், கொடுக்கிறேன்னு சொல்ல பார், அதுவே எனக்கு சந்தோஷம். மரியாதையா பணத்தை வாங்கிட்டு ஊருக்கு டிக்கெட் வாங்க. புரியுறது திம்பேர், புரியுறது. தன்மானத்திலேயே ஊறி போன நீங்க இந்த பணத்தை எந்த கணக்குல வாங்குறதுன்னு யோசிக்கிறேன். சத்தியமா நீங்க இந்த பணத்தை திருப்பி தருவேள் அப்படின்னு நான் கடனா தரல. மஞ்சுவுக்கு நான் யாரு? தாய் மாமன். நாளைக்கு சபையில எப்பேற்பட்ட சீமான் இருந்தாலும் தாய் மாமன் பணம் தான் முதல்ல ஓதிடப்படணும். ஆனா சத்தியமா நான் தாய் மாமன் அந்த பணத்தை கொடுக்கல. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கா, அவளை வந்து பாருங்க, அவ்வளவுதான் நான் சொன்னேன். டேய் பாப்பா, சம்பந்தி நீங்க சொன்னேன். நான் உப்பு போட்டு சாப்பிடுறேன் திம்பேர். அதுவும் இந்த வீட்டுல நிறையவே சாப்பிட்டிருக்கேன். அந்த நன்றி விசுவாசத்துக்காக இந்த பணத்தை நான் கொடுக்கல. எந்த பொண்ணு இந்த குடும்பத்துல வந்து குத்து விளக்கு ஏத்துவான்னு எதிர்பார்த்தேனோ அவளே உங்க நெஞ்சில கோடாலியே பாய்ச்சிட்டாளே திம்பேர். யார் சொல்லி கேட்டாலோ இல்ல யார பார்த்து கத்துண்டாலோ உங்க குடும்பத்தையே துண்டு துண்டாக்கிட்டாளே திம்பேர். அவளை பொண்ணா பெத்த பாவத்துக்காக இந்த குடும்பங்கிற கோர்ட்ல நான் அபராதம் கட்டுறதா நினைச்சுக்குங்க திம்பேர். இந்த அபராதத்தை வாங்கிக்குங்க திம்பேர். வேணான்னு சொல்லிடாதீங்க திம்பேர். திம்பேர் வேணான்னு சொல்லிடாதீங்க திம்பேர். நான் சொல்லிடாதீங்க திம்பேர். என்னடா வெள்ளை பேப்பர் எல்லாம் கருப்பாக்கிக்கிட்டு? டே கண்ணா, எனக்கு 2 நாளா தூக்கமே வரல. ஒரு கதையை சொல்ல. கேட்டுக்கிட்டே மாமா, நெஞ்ச தொடும்படியா உணர்ச்சிகரமா ஒரு கதை சொல்லட்டுமா? கேட்டா அப்படியே உருகிடுவீங்க மாமா. உருகிடுவேனா? ஏன் உன் கதையில வர ஹீரோ வெண்ணெய் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கானா? சும்மா இருங்க மாமா, கதையை கேளுங்க. இந்த உலகத்துல தாய் பாசம்னு ஒண்ணு இல்லைன்னா பிறந்த உடனே நாமெல்லாம் அனாதையா இருப்போம். ஒரு தாய் தான் தன்னுடைய குழந்தைக்காக எந்த வித தியாகத்தையும் செய்ய துணிவா. செய்யாத ஒரு குற்றத்திற்காக கணவன் ஜெயிலுக்கு போயிட்டான். ஜெயிலுக்கு போனவன் பொண்டாட்டின்னு சொல்லி அவளை இந்த சமூகமே ஒதுக்கி வச்சிருச்சு. அவமானம் ஒரு பக்கம், பசி பட்னி ஒரு பக்கம். தன்னுடைய கை குழந்தையை காப்பாற்ற முடியாம திக்குமுக்கு அண்ணா தின்னா கடைசியில பிச்சை எடுக்கவும் துணிஞ்சா. ஆனா எங்கும் ஏமாற்றம், எதிலும் ஏமாற்றம். உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க தன்னுடைய கை குழந்தைக்காக எதையும் செய்ய துணிஞ்சா. ஒரு முடிவு எடுத்தா. நேரா தன் கணவன் படத்தை முன் சென்று தாலிய கழட்டி வச்சுட்டு என்ன மன்னிச்சிடுங்க அழுதா. மனச கல்லாக்கிக்கிட்டு மாத்துச்சாலையை கட்டிக்கிட்டு மல்லிகைப்பூவை வச்சுக்கிட்டு நேரா தெருவோரமா போய் நின்னா. அங்க ஒரு சிகப்பு விளக்கை எரிஞ்சுகிட்டு இருந்துச்சு. ஜூம் தொடரும்னு போட்டு இன்ட்ரோல் விட்டேன். எப்படி மாமா? மாமா மாமா ஒரு பேச்சுக்கு உருகிடுவீங்கன்னு சொன்னேன். உண்மையிலே உருகி எலும்பு கூட ஆயிட்டீங்களா மாமா? பரவாயில்ல, சிரிச்சுக்கிட்டே தான் செத்துருக்கீங்க. நல்ல சாவுதான். ஆனா கதையை சொல்லி உங்களை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்னு இந்த உலகம் என் மேல பழிய போடுவேன் மாமா. இப்ப நான் என்ன செய்வேன் மாமா? மாமா